ஆயிரக்கணக்கான பாம்புகளை பிடித்து வனத்திற்குள் விட்ட வாவா சுரேஷை ராஜநாகம் தீண்டியதில் அவர் சுயநினைவை இழந்து இப்போ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அந்த பாம்பு பிடிக்கிற போது சம்பவம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். வாவா சுரேஷ் பற்றிய கூடுதல் விவரங்களையும் பார்க்கலாம். பல்லுயிர் சமன்பாட்டுக்கு பாம்புகளும் மிகவும் அவசியம். இதை உணர்ந்த கேரளாவைச் சேர்ந்த வாவா சுரேஷ் ஆயிரக்கணக்கான பாம்புகளை பிடித்து அவற்றை வனத்திற்குள் விட்டுள்ளார். எப்போதும் போல் வந்த ஒரு அழைப்பை ஏற்று கோட்டயம் பகுதிக்கு சென்ற அவர் குடியிருப்புக்குள் புகுந்த ராஜநாகத்தை கவனமாகவே பிடித்தார். ஆனால் அதனை சாக்குப்பைக்குள் நுழைக்கும் போது சட்டென சீறிய ராஜநாகம் சுரேஷின் தொடைப்பகுதியில் தீண்டியது. உடனடியாக கோட்டயம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கும் அவருக்கு கேரள அரசு உயர்தர சிகிச்சை அளிக்க அறிவுறுத்தியிருக்கிறது. ஏற்கனவே விரியன் வகை பாம்பு தீண்டி பல நாள்கள் மருத்துவமனையில் இருந்து குணம் பெற்ற வாவா சுரேஷ் வழக்கம் போல் தன் பணியை தொடர்ந்தார். சுரேஷின் திறமையையும் சூழலியல் மீது அவர் கொண்ட பற்றையும் கண்ட கேரள அரசு அவருக்கு பாம்பு பண்ணையில் வேலை கொடுத்தது. ஆனால் மக்கள் அழைக்கும் போதெல்லாம் சென்று அங்கிருக்கும் பாம்பை பிடித்து அதனை வனத்திற்குள் விடும்போது கிடைக்கும் மன நிறைவுக்கு அளவே இல்லை என்று கூறியிருக்கிறார் வாவா சுரேஷ். ஊர்வன உயிரும் ஊருக்குள் மக்களும் பாதிக்கப்படக்கூடாது என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இயங்கிக் கொண்டிருந்த வாவா சுரேஷுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வாவா சுரேஷ் விரைவில் மீண்டு வர வேண்டும் என்றும் மீண்டும் களப்பணியாற்ற வேண்டும் என்றும் வழிபாடு செய்கிறார்கள் அவரின் பணியினை உணர்ந்த மக்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மணிமாறன். மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று 2 பாம்புபிடி வீரர்களை நாம் அறிமுகப்படுத்துகிறோம். திரு சஞ்சய் அவர் கோவிலிருந்து இணைந்திருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அவர் அங்கே போய் நிறைய பாம்புகளை பிடிக்கக்கூடியவர். அதே மாதிரி ஊர்வன அமைப்பின் திரு சகாதேவன் அவர் மதுரையிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரும் மக்கள் இது மாதிரி கேட்டுக்கிட்டாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பாம்புகளை பிடித்து வனத்துறைக்கும் அவர் உதவி பண்ணிட்டு இருக்காங்க. 2 விருந்தினர்களுக்கும் வணக்கம். திரு சகாதேவன், திரு வாவா சுரேஷை விமர்சிக்கிறவங்களும் இருக்கிறாங்க சமூக வலைத்தளங்களில். இல்லை அவர் யதார்த்தமாக பண்ணும்போது இது மாதிரியே நடக்கும் அப்படின்ற சம்பவத்திற்கான நியாயம் கற்பிப்பவர்களும் இருக்கிறாங்க. நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோம். பாம்பை கையாளக்கூடிய சூழலில் ஏதாவது அலட்சியம்னு இதை புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கா? ஆமாம் சார். சார் இது ஒரு ஸ்னேக் ரெஸ்கியூ பண்ணும்போது நம்ம கவனம் போல் அந்த ஸ்னேக் மேலே தான் இருக்கணும். இது மக்கள் வெவ்வேறு விதமான கேள்விகள் கேட்கத்தான் செய்வாங்க. ஒரு ரெஸ்கியூ பண்ணும்போது மக்களுக்கு அதிகமான பாம்புகள் பற்றிய அதிகமான பயங்கள் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு. அதனால் ஒவ்வொரு கேள்வி கேட்கும் போதும் நம்ம கவனம் செதற விடாமல் நம்மளோட நோக்கம் பாம்பை பாதுகாப்பாக மீட்டெடுக்கணும். ஸோ அப்படி நோக்கத்தெலாம் இருக்கணும். இப்போ மக்கள் அந்த பாம்பு ரெஸ்கியூ பண்ணும்போது கொடி விஷமுள்ள பாம்பு, அதாவது ராஜநாகம் நல்ல பாம்பு, கண்ணாடி வீரன், இதெல்லாம் கொடி விஷமுள்ள பாம்புகள் மீட்கும் போது மக்கள் கேள்வி கேட்கும்போது நம்மளோட அதாவது ரெஸ்கியூ பண்ணுறவங்களோட கவனம் செதறனால அவங்க அலட்சியப்படுத்தி அந்த மாரி ஸ்னேக்கு நம்மளை கடிச்சிருது. ஸோ இது போல தான் எனக்கு ஒரு பாம்பு இந்த மாரி கோபுரா ஃபைட் பண்ணியிருக்குது. அந்த மாரி தான் அந்த வாவா சுரேஷ் அவர்களுக்கு அதிகமான பாம்புகள் கடிப்பட்டது எல்லாமே இந்த மாரி டைம் தான். பாம்பை ரெஸ்கியூ பண்ணுறாரு, பண்ணி முடிச்ச உடனே அது ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் மக்களுக்கு விமர்சனம் கொடுக்கலாம், பாம்பு பற்றி விழிப்புணர்வு கொடுக்கலாம். ஆனால் வாவா சுரேஷ் சார் அதை செய்யறது கிடையாது. என்ன பண்ணுறாருன்னா ரெஸ்கியூ பண்ணிட்டு அந்த சினைக்க கையில் வச்சுக்கிட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு சொல்கிறாரு. ஸோ இதனால் இந்த தவறுனால இந்த மாரி பாம்புகள் அவரை அதிகமாக தீண்டுது. ஸோ இதுதான் காரணம். நம்ம மக்களையும் குறை சொல்ல முடியாது, ஸோ வாவா சுரேஷ் குறை சொல்ல முடியாது. நம்மளோட கவனக்குறைவு, மக்கள் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. நம்ம பாதுகாப்பு ரெஸ்கியூ பண்ண பிறகு மக்களுக்கு விழிப்புணர்வு வீடியோ சொல்லலாம். பாம்பை இங்க ரெஸ்கியூ பண்ணும்போது சுற்றி நிற்கிற மக்கள் என்னெல்லாம் கேள்வி கேட்பாங்க? ஸோ மக்கள் அதிகமான கேள்வி கேட்பாங்க. என்னடா இது, என்ன பாம்பு, இந்த பாம்பு கடிச்சா நம்மளை என்ன செய்யும், கடிச்ச உடனே நம்ம இறந்துருவோமா, இந்த பாம்பு அதிகமாக வீட்டுக்குள்ளார எங்கெல்லாம் இருக்கும், இந்த பாம்பு எத்தனை முட்டையிடும், எவ்வளோ குட்டி போடும், இந்த பாம்போட வாழ்வாதாரம் எங்கே இருக்குது,
அதுவும் இந்த பாம்பு வந்து என்னென்ன சாப்பிடும், எதற்காக நம்ம வீட்டிற்கு இந்த பாம்பு வருது அப்படின்லாம் மக்கள் கேள்வி கேட்பாங்க. நீங்க இது பாம்பை மீட்கிற அந்த வேலையில ஈடுபட்டு இருக்கிற போதே உங்க கூட பேசிட்டே இருப்பாங்களா கூட கூட? கண்டிப்பா பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதே போல அந்த பாபா சுரேஷுக்கு நடந்தது மாதிரியே எனக்கு ஒரு நிகழ்வு நடந்துச்சு. ஒரு பிரைவேட் கார் கம்பெனியில் ஒரு ரசல்ஸ் வைப்பர் மீட்டெடுக்கிறேன். மீட்கும்போது அவங்க சொல்றாங்க, இந்த மாரி வந்து இந்த கண்ணாடி பாம்பு வயிற்றுல ஏதோ இருக்குது, குட்டி இருக்குது, வயிறு பெருசா இருக்குது, அது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும்போது நான் என்ன சொல்றேன், அதில் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்புற நேரத்தில் என்னோட கையில, வலது கையில அந்த பாம்பு கடிச்சிருச்சு. என்னோட அனுபவம் தான் சொல்றேன். இந்த மாதிரி பல கேள்விகள் பாம்பு மீட்கும் போது மக்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. திரு சஞ்சய், வாவா சுரேஷ் மீதான விமர்சனங்களை எப்படி பார்க்குறீங்க? அவர் எப்போதுமே இப்படிதான் கவனக்குறைவாக இருப்பார், இப்போ பாம்புகளை கையில் வச்சுக்கிட்டே மக்களோட பேசுவார், பாதுகாப்பான உபகரணங்கள் இல்லாமல் அவர் பாம்பு பிடிக்க போகிறாரு அப்படின்னா சமூக வலைத்தளங்களில் நிறைய விமர்சனங்கள். அவரை பாராட்டியும் நிறைய விமர்சனங்கள். அரசு வேலை வந்தது ஆனால் வேண்டான்னு சொன்னார், 50,000த்திற்கும் மேற்பட்ட பாம்புகளை பிடித்து வனத்துறைக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு, மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாரு, பாம்புகள் அடிக்கக்கூடாது அப்படின்னு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாருன்னு பாசிட்டிவான விமர்சனங்களும் இருக்கு. நீங்க இந்த சம்பவத்தில் அவர் சுயநினைவிழந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், அதனால இது குறித்து பேச வேண்டியதா இருக்கு. அவர் பாம்பை கையாளுற விதம் இல்ல கையாண்ட விதம் குறித்து நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், வாவா சுரேஷ் அப்படின்னு சொன்னால் ஒரு மிகச்சிறந்த ஒரு ரெஸ்கியூவர் சார் கேரளா மாவட்டத்தில். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு இப்போ லாஸ்ட்டாக இப்போ பைட் பண்ணது வந்து கிங் கோப்ரா கிடையாது, இந்தியன் ஸ்பெக்டக்கல் காமன் கோப்ரா. இந்தியாவோட பொதுவான நாகம் தான் அவர் கிடச்சிருக்கு, இது ராஜநாகம் கிடையாது. ஸோ அவர் ஆல்ரெடியாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்கியூ, அவர் வந்து ஆயிரக்கணக்காக ரெஸ்கியூ பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி ஆயிரும். ஜாஸ்தி ஆகும்போது ஃப்ரீ ஸ்டைல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹூக் இல்லாமல் டாங்க் இல்லாமல் கையில் ஃப்ரீ ஸ்டைலில் எடுத்து பார்க்குறது, இதை வந்து பப்ளிக்ஸ் நிறைய பேர் பார்த்தாங்களா திருப்பி அவங்களும் ஆசைப்படுவாங்க, ஓ இப்படி நம்ம கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால உயிர் சேதங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. முறையான ஹேண்ட்லிங் ஹூக்கு, அதாவது வாவா சுரேஷ் சார் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே பிளாஸ்டிக் ஜார்ஸில் தான் ஸ்னேக்கு ஹேண்டில் பண்ணுவார். பெரிய பெரிய கிங் கோப்ரா பைத்தானுக்கு மட்டும் தான் ரைஸ் பேக் யூஸ் பண்ணுவார். இந்த ஒரு 5 ஃபீட்டு காமன் கோப்ராக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் சாக்கு ட்ரை பண்ணார், சாக்குக்குள்ளே போகலை. அதனால் அந்த ஸ்பெக்டக்கல் கோப்ரா ஜம்ப் பண்ணி அவரோட லெக்கில் பைட் பண்ணிருச்சு. இது அவரையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்களை எல்லாத்தையுமே விட வந்து வாவா சுரேஷ் சார் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆள். அவர் உண்மையிலேயே திரும்பி வந்து இந்த சேவை மறுபடியும் தொடருவார் கண்டிப்பாக. வெளிநாடுகளில் பாம்பு பிடிக்கிறதையும் பார்த்தோம் இந்த நிகழ்ச்சிக்காக, அதையும் ஒப்பிட்டு புரிஞ்சுக்கணுமே அப்படின்னு. நிறைய வெளிநாடுகளில் எப்படி பாம்புகளை பிடிக்கிறாங்க, பொதுமக்கள் வீட்டுக்குள்ளே போகும்போதோ அவங்களுடைய அலுவலகங்களுக்குள்ளே வரும்போதுன்னு, அங்கே அவங்க வந்து ஷூ போடுறாங்க, நல்ல தடிமனான உடை போட்டுக்கிறாங்க. ரொம்ப விஷம் உள்ள பாம்பு அணுக போகிறாங்க அப்படின்னா தலையில் ஹெல்மெட் போட்டுக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஹூக் வச்சுக்கிறாங்க. ரொம்ப பாதுகாப்பாக அவங்க வந்து போகிறாங்க. பாம்புக்கும் சேதாரமாகக்கூடாது, அதை பிடிக்கக்கூடிய ஒவ்வொருடைய உயிருக்கும் சேதாரம் ஆகிடக்கூடாதுங்கிறது ரொம்ப கவனத்தோடு அவங்க வந்து அணுகிறாங்க, அந்த பாம்பு அணுகிறாங்க. ஆனால் இப்போ நம்ம அந்த வாவா சுரேஷ் நம்ம பார்க்குறோம், அவர் செப்பல் தான் போட்டிருக்கிறாரு, கையில் கூட க்ளவுஸ்லாம் அணிவிச்சிருக்கலாம். வெளிநாடுகளில் அந்த மாதிரி விஷமுள்ள பாம்பு அணுக போது கையில் க்ளவுஸ்லாம் வந்து போட்டுக்கிறாங்க. அப்போ நாம் இன்னும் அந்த மாதிரி நவீனமாக ஒரு உபகரணங்களையோ உடை சார்ந்த விஷயங்களையோ கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கா திரு சஞ்சய்? சார், எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஷூ வந்து சேஃப்டி ஃபஸ்ட்டுங்க சார். ஷூ வந்து எப்போதுமே ரெஸ்கியூவர் வந்து ஷூ 24 ஹவர்ஸ் போட்டிருக்கணும். அவர் ரெஸ்ட்டில் வீட்டில் இருக்கும்போது கூட கழட்டி வச்சுருக்கணும். மற்றபடி ரெஸ்கியூ போகும்போது வெளியில் அவுட்டில் அவர் வந்தாலே வந்து ஷூ தான் வந்து பெஸ்ட்டுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு புஷ் செடிக்குள்ளே ஒரு ரசல் வைப்பராகட்டும், சாஸ்கேலாக இருக்கட்டும், கோப்ராவாக இருக்கட்டும், செடிக்குள்ளே இருக்குது, ஒரு 2 ஃபீட்டு ஒரு புஷஸ் செடி இருக்குது, அதுக்குள்ளே இப்போ நடந்து போகிறோம் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷூ தான் பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம நடந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்னேக் வந்து ரிமூவ் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரசல்ஸ் வைப்பர் வந்து பார்த்திங்கன்னா பாடி டெம்பரேச்சருக்கே கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க சார். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷூ வந்து பெஸ்ட்டு. ஹூக்கு, பிளாஸ்டிக் ஜார்ஸ், வெனமஸ் ஸ்னேக் வந்து பார்த்திங்கன்னா விஷப்பாம்புகளுக்கு பிளாஸ்டிக் டப்பா அதுதான் பெஸ்ட்டுங்க சார். அதில் ஹேர் ஹோல்ஸ் போட்டு அதில் பேக் பண்ணுறது தான் முறையான ஒரு ஹேண்ட்லிங்கு. இப்போ நிறையா வீடியோஸ் நம்மளே பார்த்துருக்கோம். தாய்லாந்தில் வந்து பார்த்திங்கன்னா கிங் கோப்ரா கூட ஸ்டண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா தாய்லாந்தோட கிங் கோப்ராவோட பிறப்பிடமே வந்து தாய்லாந்து. அதனால் வீட்டுக்கு 2 ராஜநாகத்தை வச்சுருப்பாங்க. சந்தைகள் இந்த மாதிரி பகுதிகளில் கொண்டு போய் அவங்க ஸ்டண்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதையை பார்த்துட்டு நம்மளும் அது கூட நம்ம அதை பண்ணுறது தவறான ஒரு கருத்துங்க. தமிழ்நாட்டில் எவ்வளவு பாம்புகள் இருக்கும், என்ன வகைகள்லாம் அதிகமாக இருக்குது, மனித பாம்பு மோதல் அப்படின்னு எப்படிலாம் நடக்குது, அதில் பாம்புகள் இறக்குறது, மனிதர்கள் இறக்குற எண்ணிக்கை எவ்வளவு, இதெல்லாம் பார்க்கலாம்.
உலக அளவில் 2900க்கும் மேற்பட்ட பாம்பு வகைகள் உள்ளன. இந்தியாவில் மட்டும் 276 வகை பாம்புகள் உள்ளன. தமிழகத்தில் கடந்த வருடம் 2 புதிய வகை பாம்புகள் கண்டறியப்பட்டதோடு சேர்த்து 100 வகையான பாம்பு இனங்கள் தற்போது வரை தமிழகத்தில் உள்ளன. நல்ல பாம்பு, கட்டுவிரியன், கண்ணாடி விரியன் மற்றும் சுருட்டை விரியன் ஆகிய 4 வகையான பாம்புகள் மட்டுமே அதீத விஷம் உள்ளவை. மற்ற வகை பாம்புகள் உயிருக்கு தீங்கு விளைவிக்க கூடியவை அல்ல. விஷமற்ற பாம்புகளாக சாரை பாம்பு, நீர் சாரை, மலைப்பாம்பு வகைகள், வெள்ளிக்கோள் வரையன், பச்சை பாம்பு, கொம்பேரி மூக்கன், மண்ணுளி பாம்பு, பவழப்பாம்பு, அழகு பாம்பு, பிரைடல் பாம்பு, நீர்க்காத்தான் குட்டி, தண்ணீர் பாம்பு, சிறு பாம்பு ஆகியவை அறியப்படுகின்றன. உலகளவில் ஓராண்டில் பாம்பு கடியால் உயிரிழப்போர் எண்ணிக்கை 81,000 முதல் 1,38,000 வரை உள்ளது என உலக சுகாதார நிறுவனம் கூறியுள்ளது. மேலும் பாம்பு கடியால் வருடத்திற்கு சுமார் 4 லட்சம் பேர் நிரந்தரமாக மாற்றுத்திறனாளியாகும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்றும் கண்டறிந்துள்ளது. இந்தியா, ஆப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா ஆகிய பகுதிகளில்தான் பாம்பு கடி இறப்புகள் அதிகம் என புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. அதிலும் பாம்பு கடிக்கு பலியாகும் 1,30,000 பேரில் சுமார் 50,000 பேர் இந்தியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் பல ஆண்டுகளாக பாம்பு கடியால் ஏற்படும் இறப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது குறித்து உலக சுகாதார அமைப்பு கவலை தெரிவித்து வருகிறது. 2030ஆம் ஆண்டுகளில் இந்தியாவில் பாம்பு கடியால் ஏற்படும் இறப்புகள் உலகிலேயே மிக அதிகமாக இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. 2001 முதல் 2014 வரையிலான தரவுகளின் ஆய்வின்படி நாட்டில் பதிவு செய்யப்பட்ட 6,11,483 பாம்பு மனித மோதல்களில் 2,833 பேர் இறந்துள்ளனர். அதுவே 2000ஆவது ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு வரை பதிவு செய்யப்பட்ட பாம்பு கடி சம்பவங்களின் ஆய்வுப்படி பாம்பு கடி இறப்பு விகிதம் வேகமாக அதிகரித்து வருவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. திடீர்னு பாம்பை பார்த்துட்டீங்க, இந்த பாம்பை எதிர்கொண்டுட்டீங்க, என்ன பண்ணுவீங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, எப்படி எதிர்கொள்வீர்கள்னு மக்கள்கிட்ட கேட்டோம். மக்கள் தெரிவித்த கருத்துக்களையும் பார்க்கலாம். நான் ஏதாச்சும் ஒரு பாம்பு பார்த்தேன்னா ஃபஸ்ட்டு என்னை காப்பாற்றிக்க பார்ப்பேன். அதே போல் என் கூட யாராவது இருந்தால் அவங்களையும் காப்பாற்றிக்க பார்ப்பேன். அதுக்கு நான் எதை பண்ணுவேன்னு பார்த்தாச்சுன்னா, பக்கத்தில் இருக்க ஏதாவது குச்சி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்து அந்த பாம்பை துரத்த பார்ப்பேன். பாம்பு வந்து நம்மளை தாக்க வருதுன்னா மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் அதை நம்மளை தாக்காமல் நம்ம பாதுகாத்துட்டு ஒதுங்கி போகணும். இல்லாமல் அதை நம்ம வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. பாம்போட மூச்சு காற்றுல தான் மனுஷன் வந்து சுவாசிக்கிட்டு இருக்கான். பாம்பு இனத்தை கொல்லணும்னு நினைக்கிறது தவறான ஒரு விஷயம். இப்படி ஒவ்வொரு உயிர்களையும் நாம் கடித்தால் கொன்றுவிடும் மனிதர்கள் இறந்து விடுவார்கள் என்று நினைத்தால் எந்த உயிரினமும் இங்கே வாழ முடியாது. அதுக்கு எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் மனிதர்கள் கொஞ்சம் தள்ளி சென்றால் அது ஒன்றும் தீண்டாது மனிதர்களை. நிறைய உயிரினங்கள் இப்போ வந்து அழிஞ்சுக்கிட்டே வருது. இது காரணமே நம்ம அதை வந்து அடித்து கொலை பண்ணுறதுனால தான் அந்த உயிரினம் அழிஞ்சுக்கிட்டு வருது. அதனால நம்ம அதை வந்து அடித்து துன்புறுத்தாமல் வனத்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணோன்னா அவங்க வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. திடீர்னு இப்போ நான் நடந்து போகிற ரூட்டில் ஒரு எதிர்பாரா டக்குன்னு ஒரு பாம்பு வந்துருச்சுன்னா நான் போகிற ரூட் அந்த ரூட்டு தான் மட்டும்தான் எனக்கு இருக்குன்னா அந்த பாம்பை தாண்டி போகிறதுக்கு என்ன வழி, அந்த பாம்பை அந்த வழியும் துரத்திட்டு நான் போக பார்ப்பேன். இது முடியாத பட்சத்தில் நான் ரூட்டை மாற்றி போவேன். அந்த பாம்பை வந்து முடிஞ்ச வரைக்கும் அதை துரத்தி விட்டு நான் போக தான் பார்ப்பேன். ஆனால் அதை நம்ம பிடிக்கலாம் முயற்சி பண்ணி நம்ம ரிஸ்க் எடுக்க நான் விரும்பலை. அதை பக்கத்தில் போய் விளையாடுறது அது ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒரு அசாதாரணமாக நடந்திருக்க கண்டிப்பாக கூடாது. அதே நேரத்தில் என்ன பண்ணணும்னா, நம்மளால் முடியாத பட்சத்தில் கண்டிப்பாக துணைக்கு யாராவது கூடணும். அதே நேரத்தில் அதை ஒரு விளையாட்டு பொருளாகவும் எடுத்து அதுக்கு பக்கத்தில் போய் விளையாடுறது, அதை சீண்டுறது, அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை அறவே தவிர்த்துக்கணும். மொத்தத்தில் என்ன பண்ணணும்னா, ஒரு பயமும் பதட்டமும் இல்லாமல் அதை ஒரு புத்திசாலித்தனமாக நம்ம கையாண்டாச்சுன்னா கண்டிப்பாக பாம்பு கடியிலேருந்து நம்ம தப்பிக்கலாம். அந்த தாக்க வரக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன செய்யும், அதை வந்து அட்டாக் பண்ணக்கு தான் பார்ப்போம். அந்த அட்டாக்கின் பேரில் வந்து அதை வந்து நம்ம அப்புறப்படுத்த தான் பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு செயல் தான் இப்போதைக்கு நமக்கு சடனாக செய்ய முடியும். மற்ற மாதிரி அதை பிடிச்சி வளர்த்ததுக்கோ எடுத்து உள்ள எல்லாருடைய அந்த இதுவும் ஒன்றா வராது. நம்ம வந்து சடனாக வந்து அதை அட்டாக் பண்ணக்கு தான் பார்ப்போம். ரெண்டு விருந்தினர்களும் பாம்பை எப்படி மக்கள் புரிஞ்சுக்கணும், எப்படி அணுகணும், எதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லலாம். முதல்ல சகாதேவன், சில பேர் பாம்பை பார்த்தாலே பயம்,
அப்படின்ற அந்த கேட்டகரியில் இருக்காங்க. சில பேர் பாம்பை அடிச்சிடுறாங்க, அடித்து கொன்னுடுறாங்க. சில பேர் திரத்தி விடுறது அந்த மாதிரி அவங்களே ஈடுபடுறாங்க. நிறைய இடங்களில் பார்த்தா பாம்போட டான்ஸ் ஆடுறாங்க, பாம்புக்கு முத்தம் கொடுக்குறாங்க, வால் பகுதியை பிடிச்சி தூக்குறாங்க. பாம்பு குறித்து ஒரு மனிதர் எதெல்லாம் புரிஞ்சுக்கணும், பாம்பை எப்படி அணுகணும், இந்த பாம்பு மனித மோதல் அப்படிங்கிறதுல இந்த இழப்பை எப்படி நம்ம குறைக்கிறது? ஏன்னா 4 லட்சம் பேர் நிரந்தரமாக மாற்றுத்திறனாளிகளாக ஆயிடுறாங்க பாம்பு கடிச்சுங்கிறது ரொம்ப ஒரு ஆபத்தான போக்கா இருக்கு. என்னெல்லாம் புரிஞ்சுக்கணும் நாம பாம்பை பத்தி? சார் பாம்பு மனிதனுக்கு ஆபத்தான ஒரு உயிரினம் கிடையாது, சரிங்களா? ஏன்னா நம்ம பாம்புண்டாவே படையும் நடங்கும் அப்படின்னு சொல்லி பாம்புண்டாவே மனிதனை கொல்ற உயிரினம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அது தவறு. இந்த உலகத்தில் நம்ம வாழ்றதுக்கு எவ்வளோ சம உரிமை இருக்கோ அதே போல் பாம்பு இனங்களுக்கு வாழ சம உரிமை உண்டு. இப்போ ஒரு பாம்பை நேரில் பார்த்துட்டோம், இல்லை பாம்பு நம்ம வீட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி அவாய்ட் பண்ணுறது, நம்ம எப்படி நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னா, ஒரு பாம்பு வழி தவறி வர்றதான், அதாவது உணவு தேடி வீட்டுக்குள்ளே வரும், வழி தவறியும் வீட்டுக்குள்ளே வரும். ஸோ வரும்போது நம்ம அடிக்க செய்கிறதோ இல்லை தெரியாமல் மிதிக்கிறதுனால தான் இந்த பாம்புகிட்ட நம்ம கடி வாங்குகிறோம், இந்தமாரி பிரச்சனைக்கு ஆளாகிறோம். ஸோ ஒரு பாம்பை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம சற்று விலை இருந்தால் போதும், நம்மளை பார்த்து பாம்பு பயந்து எந்த வழியாக வந்துச்சோ அந்த வழியாக அது பாம்பு வெளியில் போக ஆரம்பிச்சிடும். அதுபோல் நிறைய பேர் பாம்பை காப்பாற்றுற நினச்சி வாழை பிடிச்சி தூக்குறது, பாம்பை பற்றி தெரியாது அவங்களுக்கு, தெரியாமலே பாம்பு பிடிக்கிறது, தலையை பிடிச்சி நிறைய வீடியோ பார்த்துருப்பாங்க, தலையை பிடிச்சி பாம்பு வெளியே விட்டுற காப்பாற்றுற அப்படின்னு சொல்லி பேரில் இந்தமாரி தவறு செய்யறதுனால பாம்புகளுக்கு அதிகமாக கடி வாங்குறாங்க மக்கள் கொஞ்சம் சற்று ஒதுங்கியிருந்தா போதும். யார் அந்த ஏரியா ரெஸ்கியூ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தகவல் கொடுத்தா போதும், அவங்க இந்தமாரி 2 பேத்துக்கு மோதலை தடுத்து பாம்பா பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஓகே, திரு சஞ்சய் சார் சொல்லுங்க. எதெல்லாம் செய்யக்கூடாது, பாம்பை எதிர்கொள்கிற போது எதெல்லாம் செய்யக்கூடாது, பாம்பை எப்படி நாம புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாம்புகள் வர்றதுக்கு காரணமே நம்மளா தாங்க சார் இருப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஒரு வீடு இருக்கும், வீட்டுக்கு 2 வீட்டுக்கு நடுவில் ஒரு புஷான செடி வளர்ந்த இடம் இருக்கும். நம்ம சாப்பிட்ற வேஸ்ட் ஃபுட்டேஜை என்ன பண்ணுவோம், அசால்ட்டாக அந்த காம்பவுண்ட் பேக் சைடு கொட்டிடுவோம். கொட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய ரேட்டு வந்துடும், அதை சாப்பிட்றதுக்காக எலிகள் நிறைய ஃபார்ம் ஆயிரும். அவுட்டில் இருக்கிற ஸ்னேக் ரைன் சீசனில் கூட ட்ராவல் பண்ணி இந்த ரேட்டை ஃபாலோ பண்ணி இங்கே சாப்பிட்டு அந்த இடத்த யூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்குங்க. நண்பர் சொன்ன மாதிரி பாம்பு பப்ளிஷுக்கு தேடி கடிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மிங்க. வில்லேஜஸ் பகுதியில் பார்த்தீங்கன்னா வரப்புக்கு மேலே நடந்து போவாங்க, தலையில் சுமையை வச்சுருப்பாங்க. கிராம பகுதிகளில் வரப்பு மேலே சுருண்டு படுத்துருக்கிற பாம்பை தெரியாமல் மிதிப்பாங்க, அது காலில் கடிக்கும். இந்த மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கையில் கடி வாங்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா அதிகமாக ரெஸ்கியூவர் வாங்கிடுவாங்க. நான் இடையில கூட பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையை காப்பாற்றுறதுக்காக தொட்டில் ஒரு பள்ளத்தோரமாக இருக்கிற ஒரு ஓட்டு வீடுங்க, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிஸு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த தொட்டிலில் பெரிய ஒரு 5 அடி நாகப்பாம்பு இறங்கி நின்றுருக்குது. ஒரு 3 feet டிஸ்டன்ஸ் இருக்குங்க அந்த குழந்தைக்கும் ஸ்னேக்குக்கும். அந்த குழந்தைய நான் லெஃப்ட் ஹேண்டில் எடுக்கணும்னா நான் ரைட் ஹேண்டில் பைட் வாங்கி ஆகணும். அந்த மார்க்கு கூட இன்னும் இருக்குது, 1.5 year இருக்கும். இருகூர், கோவை மாவட்டத்தில் இருகூருங்கிற ஒரு பகுதியில் அந்த கோப்ரா பைட் பண்ணுது. அந்த குழந்தை எடுத்து அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். கோப்ராவே ஷேப்பாக பேக் பண்ணிவிட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வர சொல்லிங்க, ஸ்னேக்கை கையில் கொடுத்துட்டு நான் ஒரு 3 days ஐசியில் இருந்தேங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 14,000 பாம்பில் நானும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 தடவை பைட்டிங் வாங்கியிருக்கேன். லாஸ்ட்டாக ஒரு BMW காருக்குள்ளே கூட ஒரு ஸ்னேக் எடுத்திருப்பாங்க. அது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, எடுத்து சாக்கில் பேக் பண்ணிட்டேன். ரைஸ் பேக்கில் பேக் பண்ணோன்னே அந்த ரைஸ் பேக்லேருந்து பல்லு யதார்த்தமாக வெளியில் கையில் டச் ஆகி பட்டு அது ஒரு 2 daysக்கு மேலே இருந்தேங்க. இன்ன வரைக்கும் கடவுள் புண்ணியத்தில் ஒன்றுமே ஆகலை. இடம் பொருள் சுத்தமாக வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு ஊர்வனமும் அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா விஐபிஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா டேர்கேஷ் கீழே பார்த்தீங்கன்னா குப்பை மாதிரி ஜாமான் போட்டு வச்சுருப்பாங்க. ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ராக் அப்படியே பார்த்தீங்கன்னா கேட் வழியாக உள்ளே அந்த ஜாமான் இருக்கிற ஸ்டோரேஜ் இடத்துல ஒரு மூலையில் இருக்கும். இதே ஸ்மெல் பண்ணி ஸ்னேக் பார்த்தீங்கன்னா ஃப்ராகை ஃபுட் எடுக்கிறதுக்காக அந்த ஜாமானுக்குள்ளே வந்துடும். யதார்த்தமாக இவங்க டோரை ஓப்பன் பண்ணி வெளியில் ரைட் போடுவாங்க, பார்த்தா பாம்பு கிராஸ் பண்ணி அந்த மாதிரி போகும். இல்லைன்னா தெரியாமல் வாசல் படியில் படுத்துருக்கும். போன வீக் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரசல் வைப்பர் ஒன்று எடுத்துருப்பேன். 2 டோர் ஓப்பன் பண்ணால் வாசல்லே படுத்துருக்குது. சங்கனூரில் நடந்தது இது, பெரிய ரசல்ஸு. இந்த மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா, இடம் பொருளை சுத்தமாக வச்சுக்கலாம். சாப்பிட்ற வேஸ்ட்டு ஃபுட்டேஜை பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் அங்கேயும் இங்கேயும் கொட்டாமல் டஸ்ட்பினில் போட்டு அதுக்கு உண்டான ஊரிய இடத்துல கொண்டே மாநகராட்சி டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க, அதில் கொண்டே சேர்த்துலாம். இந்த மாதிரி இருக்குது. இடம் பொருளை சுத்தமாக வச்சுக்கலாம். முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா பாம்பை பார்த்தா பயப்பட வேண்டாம். இன்றைக்கி வனத்துறை பார்த்தீங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க, 1800 சொல்லிட்டு. அந்த மாதிரி ஃபயர் சர்வீஸ் இருக்காங்க. ஃபயர் சர்வீஸை இன்னைக்கு நல்லா ரெஸ்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ஜிஓஸ் நிறைய இருக்குங்க. இந்த சேவ் அவர் ஸ்னேக் இருக்குங்க, WNCT இருக்குது, WWGCT இருக்குது, இந்த மாதிரி மதுரையில் ஊர்வனம் இருக்குது. இந்த மாதிரி எல்லா ஊர்லேயுமே என்ஜிஓஸ் நிறையா இருக்காங்க, வாலண்டியர்ஸ் நிறையா இருக்காங்க. எல்லாரும் ஒவ்வொரு ஜாப்பில் இருந்தாலும் இந்த பாம்பை வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா பாம்பை நேசிக்கிறவங்க மட்டும்தான் அதிகமாக அதை ரெஸ்கியூ பண்ணுறாங்க. இல்லை, இப்போ இந்த பாம்பை வந்து பார்த்தவொடனே தகவல் கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. அது இப்போ மாநிலம் முழுவதும் அந்த வாய்ப்பு இருக்கா? பாம்பை மீட்டெடுக்கக்கூடியவர்கள் கிடைச்சிருவாங்களா? ஏன்னா இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே பாம்பு இருக்குது அப்படின்னா அவங்க வெளியில் அந்த பாம்பை பிடிக்கிற வரைக்கும் அவங்க வெளியில் தான் காத்திருக்கணும். அந்த பாம்பு வெளியில் போகாமையும் அவங்க வந்து பார்த்துக்கணும். அப்போ தான் அவங்க பாதுகாப்பாக உள்ளே போய் அச்சம் இல்லாமல் குடியேற முடியும்னா எவ்வளவு நேரத்தில்? இப்போ சிட்டி மதுரைனா உடனே வந்துட முடியும், கோயம்புத்தூர்னா உடனே வந்துட முடியும். அது மாதிரி சிட்டியில் ஓகே, கிராம பகுதிகளிலேயோ மற்ற பகுதிகளிலேயோ வாய்ப்புகள் இருக்கா? உடனே போயிடுவாங்க முடியுமா? தாராளமாக போவாங்க சார். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ கிராம பகுதிகளில் நம்ம தான் கிராம பகுதின்னு நினைக்கிறோம். அந்த கிராம பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் இருப்பாங்க. ஒரு 20 இளைஞரில் வந்து ஒரு ரெஸ்கியூவர் கண்டிப்பாக இருப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனில் 2005 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான ரெஸ்கியூவர் பாம்பை நேசிக்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. ஒரு சில பேருக்கு முறையான ஹேண்ட்லிங் தெரியாது, சில பேர் வந்து முறையான ஹேண்ட்லிங் தெரிஞ்சே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நல்ல விஷயங்களை நிறைய பண்ணுறாங்க. சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வெறும் ஸ்னேக்கை போயிட்டு ரெஸ்கியூ பண்ணுறோம் அப்படிங்கிற போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹவுஸ் ஓனரே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வர ரெஸ்கியூ கால்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே 10 feet தள்ளி நின்று ஐ கான்டாக்டில் வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. சார் பாம்பு இந்த எல்லோ கலரில் இருக்குது, எல்லோவில் ரவுண்டாக ப்ரௌன் மாதிரி மலைப்பாம்பு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம அவங்களுக்கு அவேர்னஸ் பண்ணிட வேண்டியதான். அது வந்து மலைப்பாம்பு கிடையாது, சிட்டிக்குள்ளே மலைப்பாம்பு வர்றதுக்கு ரொம்ப ரேரு. அது ரசல்ஸ் வைப்பர்னு சொல்லக்கூடிய கண்ணாடி வரி. ரொம்ப க்ளோஸாக போகாதீங்க, ஒரு 10 feet தள்ளி நின்றுக்கங்க, ஐ கான்டாக்ட்லேயே இருங்க, பாம்பு எங்கே இருக்குன்னு பார்த்துட்டே இருங்க, வந்துடுறோம்னு சொல்லிட்டு ஒரு 50 ஒரு 20 ஒரு ½ hour கூட போய் ரெஸ்கியூ பண்ணிடலாம். கிராம பகுதிகளில் இப்போ நிறைய பேரெல்லாம் ஸ்னேக் ரெஸ்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய வீடியோஸ் பார்க்குறாங்க. அந்த வீடியோஸில் அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரசல் வைப்பர் கூட படுத்துருக்கிறத பார்ப்பாங்க. ஒரு கார்னரில் வந்து சாக்கில் பைப்பை கட்டி ஒரு கார்னரில் போட்டு ஒரு ஸ்டிக்கில் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, பாம்பு பாட்டுக்கு அப்படி சாக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் வந்து 101 இந்த மாதிரி யாராவது கூப்பிட்டு அந்த பாம்பை ஹேண்ட் ஓவர் பண்ணுற இதெல்லாம் நடந்திருக்குங்க சார். ஓகே திரு சகாதேவன், இந்த பாம்பை கையாளுறதுல அரசு இன்னும் ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கா? வனத்துறை சார்பாக ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கா? ஸோ வனத்துறையின் சார்பாக வந்து மக்களுக்கு வந்து இன்னும் விழிப்புணர்வு அதிகமாக ஏற்படுத்தணும் சார். ஏன்னா வந்து இது விஷப்பாம்பு, இது விஷமற்ற பாம்புகள் அப்படி சொல்லி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், பாம்புகளை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஏற்படுத்தணும். அதுபோக வந்து முறையாக வந்து ரெஸ்கியூவர் வந்து அதிகமான ரெஸ்கியூவர் இருக்காங்க, ஆனால் வெளியில் தெரிய மாட்டுது. அந்த ஸ்னேக் ரெஸ்கியூ பண்ணுறவங்களுக்கு வந்து முறையாக வந்து இப்படித்தான் நீங்கள் வந்து ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி வனத்துறை வந்து நேரடி சென்று சொல்லணும். எப்படின்னா ஒரு ஸ்னேக்கை வந்து ஹேண்டில் பண்ணுற வந்து சர்வசாதாரணமாக எல்லாருமே, அதாவது வீடியோக்காக தான், எல்லாமே வந்து ஒரு விளம்பரம், எல்லாமே விளம்பரத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 10 பேர் இருந்தாவே இந்த பாம்பை பிடிச்சி விளையாடுறது, பாம்புக்கு முத்தம் கொடுக்கறது. ஒரு பாம்பை பிடிச்சிட்டோம் அப்படின்னா ரெஸ்கியூவரே தான் பிடிச்சிட்டோம் அப்படின்னா அது பேக்கில் போட்டு அடைச்சிட்டு பேசாமல் கையில் வச்சு விளம்பரம் பண்ணுறது. ஸோ இந்த மாரி செய்யறதுனால பெரிய பிரச்சனைகள் ஏற்படுது. அதனால என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ரெஸ்கியூவர் வந்து இப்படித்தான் ரெஸ்கியூ பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு விஷப்பாம்புகளை கையில் தொடாமல் ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி வனத்துறையில் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு எடுத்தணும். அதாவது ரெஸ்கியூவருக்கும் சரி, ஃபயர் சர்வீஸ் அனைவருக்கும், அதாவது மக்களுக்கும் எல்லாத்துக்குமே வந்து விஷப்பாம்புகளை பார்த்துட்டே அப்படின்னா சற்று விலகிருங்க, கையில் தொடாமல் ரெஸ்கியூ பண்ணுங்க, இப்படித்தான் ரெஸ்கியூ பண்ணணும் அப்படி சொல்லி வனத்துறை வந்து கோரிக்கை எடுத்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும். ஓகே, இப்போ உங்களை போன்ற அமைப்புகள், தனிநபர்கள் வந்து பாம்பு மீது இருக்கக்கூடிய ஆர்வத்தின் அடிப்படையில் நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்களா, இல்லை ஏதாவது கட்டணம் வசூலிக்கிறீங்களா? இது மக்கள் அவங்களா பார்த்து ஏதாவது கொடுக்குறாங்களா? இது ஒரு முறையாக இருக்கா? ஏன்னா உங்களுக்கும் வாழ்வாதாரம் தேவை. நீங்கள் எந்த நேரத்தில் மக்கள் கூப்பிடுவாங்கன்னு தெரியாது, நடு இரவில் கூப்பிடுவாங்க, அதிகாலையில் கூப்பிடுவாங்க. அப்படிங்கிற போது இது ஏதாவது ஒரு கட்டணத்தோடு செய்கிறீங்களா, இல்லை இலவசமாக தான் செய்கிறீங்களா? சார், இது வரைக்கும் நான் வந்து ஸ்னேக் ரெஸ்கியூ பண்ணுற பார்த்தேன் அப்படின்னா ஒரு 10,000 பாம்புக்கு மேலே ரெஸ்கியூ பண்ணியிருக்கிறேன். ஸோ வந்து ஒரு ஸ்னேக் ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு வந்து எந்த ஒரு கட்டணம் வாங்குறது கிடையாது. ரொம்ப தொலைவில் போகிறோம் அப்படின்னா வந்து பெட்ரோல் சார்ஜ் வந்து 100 ரூபா கொடுங்கன்னு அவங்களே மக்கள் கொடுத்துருவாங்க. எங்கேருந்து வரேன் சொன்னாலும் தூரமாக இருந்து வரேன்னு சொன்னால் அவங்களே 100 ரூபா 200 ரூபா பெட்ரோல் சார்ஜ் கொடுப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் வாய் திறந்து இந்த பாம்பு பிடிச்சிருக்கேன் எனக்கு காசு கொடுங்க அப்படின்ட்டு நான் இது வரைக்கும் கேட்டது கிடையாது. அது எதற்காக அப்படின்னா நம்ம ஒரு 100 ரூபா வாங்குறோம் அப்படின்னா அந்த பாம்புக்கு மறுநாள் வந்து அது வாழ்வாதாரம் கிடையாது. எதுக்காக அப்படின்னா
இன்னைக்கு வந்து 100 ரூபா கூப்பிட்டு பாம்பு பிடிக்க வர சொல்லிடுவாங்க. ஆனால் மறுடைம் வந்து இந்த பாம்பு வந்து இந்த பையனை கூப்பிட்டா வந்து 100 ரூபா 200 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பை அடிச்சு கொண்டுலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாம்பை அடிச்சு கொண்டுருவாங்க. ஏன்னா இந்த அழைப்புகள் வந்து கம்மியாயிடும். எங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா பாம்புகளும் மக்களும் வந்து பாதுகாப்பாக இருக்கணும், பாம்புகளும் மக்களும் மோதல் வந்து நாங்கள் தடுக்கணும். ஸோ இந்த நோக்கத்தில் தான் வந்து இந்த மாதிரி வந்து சர்வீஸாக பண்ணிக்கிருக்கோம். அனைத்து மக்களுமே தான், அதாவது வாலண்டியர்ஸ் அனைவரும் வந்து சர்வீஸாக தான் இது வந்து பண்ணிக்கிருக்கோம். ஓகே, நன்றி. உங்கள் உயிரை கூட பெருசாக நினைக்காம குழந்தைய காப்பாற்றணும், மக்களை காப்பாற்றணும், பாம்பை காப்பாற்றணும் அப்படின்ற அந்த உணர்வோடு செயல்படுறீங்க 2 பேரும். அரசும் இது குறித்த விழிப்புணர்வை இன்னும் அதிகப்படுத்தணும், மக்களும் இதை குறித்து நிறைய புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. அதனால தான் அந்த நிகழ்ச்சியை நம்ம வடிவமைச்சோம். 2 பேருக்கும் வாழ்த்துக்கள், நன்றியும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு.